இப்போ வந்து ஹம்பியோட ஃபைனல் தான் மெயின் ஏரியா ஹம்பியில். இது சுற்றி பாருங்கள், எல்லாமே கல்லாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே பாருங்க, அது ஒரு மண்டபம். யாருது தூக்கி போட்டுப்பான். ஸோ இந்த ஹம்பி 2 சைடும் பாருங்கள் எப்படி ஸ்டோன் ஒர்க்ஸு. அது ஒரு கோவில், கோவில் மீன்ஸ் குளம், நடுவில் இருக்க கோயில், குளத்துக்கு நடுவில் இருக்க கோயில். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஸ்டோன் தான், பழைய காலத்து ஸ்டோன்ஸ். மரமே ரொம்ப பழைய மரமாக இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே கீழே எப்படி இருக்குன்னு. மஸ்ட்டு விசிட்டு. ஹம்பியோட பெஸ்ட்டே இது தான். அங்கே பாருங்க, எல்லா இடத்துலையுமே இவங்க அந்த மண்டபம் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, கிடைக்கிற இடத்துலலாம். இங்கேயுமே ஆளுங்க இருக்காங்க. புஷ்கர்ணிங்கிறது குளிக்கிற இடம், அதுதான் வந்து போட்டிருக்காங்க. தண்ணி இருக்கா என்னன்னு தெரில. ஸோ திஸ் இஸ் ஹம்பி. க்ளோஸ்அப்பில் போய் டீட்டெயிலாக காட்டலாம். ஸோ ஃபைனலி ஆயத்தில் ஒரு ஒன்று சொல்கிற மாதிரி தான் ஹம்பி வந்துட்டோம். ஹம்பிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. வித்தாலா டெம்பிள், அதுதான் வந்து இந்த டெம்பிளோட பெரிய. வா, இது வந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வரணும் நம்ம. இதெல்லாம் மண்டபம். நான் அந்த ஸ்டோன் காமிச்சு இல்லையா, பாருங்கள், இதெல்லாம் மண்டபமாக இருந்திருக்கு. நடந்து வர்ற பாதை எப்படி இருக்கு பாருங்க. மேலே ஸ்டோன்ஸு, டிக்கெட் கவுண்டர், அது எல்லா இடத்துலையுமே மண்டபம் தான் இருக்குது. இதுதான் உள்ள அந்த கோவில். இதுதான் ஃபேமஸ். இந்த 50 ரூபா நோட்டில் வரும் இல்லையா, அதுதான் இந்த இடம். நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்க, இதுதான் அந்த 50 ரூபா நோட்டில் வர அந்த தேர் ரதம். இதுதான். ஐயோ, 50 ருபீஸ் நோட்டு. ஹம்பி கீழே எடுத்துருக்கு நோட்டு. இதுதான். தேர் ஆக்சுவலாக இது. இங்கே பாருங்க, ஒரிஜினலாகவே சக்கரம் வந்து இருக்குது, ரொட்டேட் ஆகும். அதுதான் ஹைலைட்டே. ஃபுல் இது சக்கரம் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி விட்டுருக்காங்க பாருங்கள், ஹோல்ஸு. இதெல்லாமே இடிஞ்சு போச்சு, அண்டர் மெயின்டெனன்ஸு. கருங்கல்ல கட்டினது மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக கோயில். இங்கே வருங்க, இது ஒரு மண்டபம். இதெல்லாம் நல்லா தான் கட்டியிருக்காங்க. ஆனால் மேலே வந்து செங்கல்ல கட்டினதுனால எல்லாம் இடிஞ்சு ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், செங்கல் கூடி இல்லை, அங்கே பாருங்கள் மரப்பலகை. ஸோ இதுதான் அந்த சரிகமாப்பா, அந்த மியூசிக்கல் ஸ்டோன்ஸ்னு சொல்கிறாங்களா, அதுதான் புதுசாக உள்ளே கட்டிகிட்டு இருக்காங்க. பழசெல்லாம் இங்கே வந்து அண்டர் ரெனோவேஷன் போட்டாங்க. அந்த மகால்லாம் வந்து உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து உடச்சிருக்காங்க, உடையில எல்லாம் உள்ளே உடஞ்சிருக்கு பாருங்கள். அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது அந்த மண்டபம். ஸோ அந்த கோயில் தான் அங்கே. இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு நிறைய மண்டபம் தான் கட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு கோபுரம், இதுவுமே வந்து செதஞ்சிருச்சு. செங்கல்ல கட்டுறதுனால தான் வந்து எல்லாம் செதஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கல் இருக்கிற ஏரியாவிலையும் கோபுரத்தை செங்கல்ல கட்டியிருக்காங்க பாருங்கள். இதுதான் உள்ள கோயிலோட என்ட்ரன்ஸ். பெரிய கோயிலே இருக்காது.
இவ்வளோ தான் கோயில் கைஸ். இதெல்லாம் சும்மா பதிச்சு வச்சுருக்காங்க. இதான் டெம்பிள். ஆக்சுவலாக சாமி இல்லை. லோக்கல் கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஐயோ உள்ள எங்க சாமி இல்லையா? சாமி இருக்கிற இடமே இல்லை, எல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே வருங்க மேலே, இதுதான் அந்த இது கோயிலோட கருவறை. வெளியே வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து இப்போ கட்டினது, சிமெண்ட் தெரியுது. ஸோ அடுத்து இதெல்லாம் இப்போ ரெனோவேட் பண்ண கல் பார்த்தாலே தெரியுது. இதுதான் மண்டபம். மண்டையில் மண்டபம். ஜான் இதில் வா. தர்ஷன் சீக்கிரம் இறங்கி போங்க. செம்மையாக கட்டியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஸ்மெல் அடிக்குது. ஆண்டா பாபால் இங்கே பாருங்கள், இது ஒரு கோபுரம். என்ன இங்கே பாரு எவ்வளோ உள்ளன்னு. இங்கே பாரு, நீ திடீர்னு அங்கேருந்து பார்க்கும்போது ஆழமாக தானே இருக்கும். ஃப்ளாஷ் அடித்தாலுமே ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் ஆகல. கீழே சூரிய ஒளி வர்ற மாதிரி மட்டும் பண்ணியிருக்காங்க. மழை வந்தாலும் வரும், அவ்வளோதான். லைட் செட்டிங் இருக்குது, ஆனால் லைட் போடாமல் வச்சுருக்காங்க. இதான் இது பிரச்சனை பண்ணால் வராயிரும். இதெல்லாம் உடையிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கட்டியிருக்காங்க ஒரு 1980களில். அதுக்கப்புறம் மேலே கிராக்கெல்லாம் விட்ருக்கு. ஒரு பெரிய கல். இதான் கோபுரம் இருந்த இடம், சிதலம் அடைந்து விட்டது. மஸ்ட் விசிட் பிளேஸ். ஆனால் பாதி கோவிலில், ஒரே ஒரு கோயிலை தவிர மிச்சம் எங்கேயுமே சாமி இல்லை. ஒரே ஒரு கோயில் தவிர ஹம்பியில் விருபாச்சியார் டெம்பிள் சிவனோடது, அதை தவிர மிச்சம் எங்கேயுமே வந்து சாமி இல்லை. இதுதான் வந்து அந்த இது. வெளியே வந்துட்டோம். அடுத்து இது இன்னொரு சைடு கோபுரம். இது வந்து நார்த் சைடு கோபுரம். நம்ம வந்து இது ஈஸ்ட்டு. பின்னாடி இதெல்லாம் மண்டபம் இடிச்சிட்டாங்க. சைடு வால் எல்லாத்தையுமே இடிச்சிட்டாங்க. இதுதான் என்ட்ரி. ஸோ என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா அங்கே முன்னாடி வந்து மண்டபம் சிதலம் அடைந்து விட்டது. உடஞ்சிருச்சு, இந்த சுக்குநூறாக போய்விட்டது. புது ஸ்டோன்ஸு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சீக்கிரம் ரெனோவேட் பண்ணிடுவாங்க. ನಿಮಗೆ ಜಂಪಿಂಗ್ ಪೊಸಿಷನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಪ್ಪೆ ಸರ್. ಮೂರನೇದಾಗಿ ನೋಡಿ ಸರ್, ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಬೋದು. ಹಾಂ ಸರ್. ಸರ್ ಆದಿಶೇಷ ಗೋಬುರ, ದೊಡ್ಡ ಹಾವು. ஆர்கிடெக்சரல் மார்வல். ஸோ ஹோல்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள், என் கை தெரியும் பாருங்கள். இப்போ ஆர்கிடெக்சரல் மார்வல் பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன மேலே கோபுரத்தை மட்டும் கட்டாம விட்டுட்டானுங்க. இதோ எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். கல்லில் ஓட்ட போகிறதே பெரிய விஷயம், அது இந்த மாதிரி டிசைனில் ஓட்ட போகிறது அதை விட பெரிய விஷயம். பையா एक मिनट இது ஒரு ஆர்கிடெக்சர் மாடல். ஸோ ஓகே ஃபினிஷ். ஃபினிஷ்.
எல்லா கோபுரமுமே செதஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து இது 1 கிலோமீட்டர் நடக்க முடியாதவங்களுக்கு இந்த இது. எல்லா இடத்துலையும் மண்டபம் தான் சுற்றியும். எல்லா இடத்துலையும் மண்டபம் தான் இருக்குது. டாய்லெட்ஸ் இங்கே. ஸோ இந்த வண்டியில் போய்க்கலாம், 10 ரூபா தான். அதெல்லாம் பிளேசஸ் இவ்வளோ கல் இருக்கிற ஏரியா. ஆனால் இன்டர்லாக் சிஸ்டமில் இந்த வண்டி இந்த கோயில் கட்டலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாமே வந்து சாஞ்சிருக்கு. பாருங்க, அதெல்லாம் சாஞ்சிருக்கு. இன்டர்லாக் சிஸ்டம் கிடையாது, அப்படியே சும்மா. சுற்றியும் மழை தான். இதுதான் வந்து ஹொசாபேட் ஜங்ஷன். நீங்கள் ஹம்பி வரணும் அப்படின்னா இங்கே வந்து இறங்கி தான் ஹம்பிக்கு போக முடியும். இங்கே லோக்கல் ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரெசார்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோ சென்ட் பண்ணுவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கேருந்து ஹம்பி பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ். ஸோ நியர்பையில் ஏதாவது வந்து ஒரு ஸ்டே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து, ஏன்னா நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னாலே 1.5 days ஆகும், 2 days ஆகும். நாங்கள் வந்து தேர்ஸ்டே மார்னிங் வந்து ட்ரெயின் ஏறணும். தேர்ஸ்டே ஈவினிங் வந்து பெங்களூர் வந்தோம். பெங்களூர்லேருந்து நைட்டு 10 o'clock தான் ட்ரெயின். ஸோ நைட்டு 10 o'clock வந்து கேஎஸ்ஆர் ஜங்ஷன்லேருந்து ஹொசாபேட் ஜங்ஷன் வரதுக்கே மார்னிங் 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ 2 days ஜேர்னி மட்டும் இருக்கும். நீங்கள் வந்தோன்னே அலைச்சல் வந்து உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். அண்ட் ஈவினிங் டைமில் நாங்கள் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் பிளானிங் எல்லாம் எப்படி போட்டுங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 8லேருந்து 12 வரைக்கும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கங்க. தென் 12 to 3 வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. 3 to 6 வரைக்கும் தான் இங்கே ஓப்பன் எல்லாமே. அது வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து இந்த ஹொசாபேட் ஜங்ஷன் பற்றி தான் சொல்லணும் அப்படின்னா இந்த இதோட டிசைன் பாருங்கள். அந்த 50 rupees நோட்டில் வரும் இல்லையா, அந்த தேர், அதுதான் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வாங்க, அதுவும் இங்கே பில்டிங்கில் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து அந்த 50 rupees நோட்டில் இருக்க அந்த சிம்பிள், அந்த பிக்சரு எவ்வளோ இதாக இங்கேயே, அதாவது ஹம்பியோட ஃபேமஸே வந்து அதுதான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் அந்த இதில் தான் செஞ்சுருக்காங்க. இங்கே வெளியே லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருங்கல்ல செஞ்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கருங்கல்ல தான் செஞ்சுருக்காங்க. இது பில்டிங் எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து சிக்னல்ஸே கிடையாது, டிராஃபிக்ஸும் அவ்வளோ கிடையாது. திரும்புகிற பக்கம்லாம் தண்ணியாக இருக்குது, டேம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மெயினான ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே வந்து மெயினான ஃபேமஸான இடங்கள் முக்கியமாக நீங்கள் போக வேண்டியது 9 இருக்குது. அதில் 4 இடம் வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே காமிச்சது அந்த ஹம்பி இருக்குது. செகண்ட் இது விருபாட்சியர் டெம்பிள். ஆக்சுவலாக இது ஒரு சிவா டெம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியோட சிலை இது வந்து இருக்கும் அங்கே. இதுதான் வந்து பெருசுன்னு சொல்கிறாங்க இருக்கிறது. தென் வந்து இதுதான் லாஸ்ட் ஒன், ஹம்பி ஹெரிட்டேஜ் வில்லேஜ் ஸ்பாட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹம்பி ஏன் வந்து இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா யுனெஸ்கோனால அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. உலக பாரம்பரிய சின்னத்தில் இதுவும் ஒன்று. மறக்காமல் ஹம்பி வந்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து லிஸ்ட்டாக வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ ஹொசாபேட்டில் வந்து நைட்டு டின்னரு கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி டின்னர் வந்து அப்படியே பார்த்தோம். இங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது, கோயம்புத்தூர்காரங்க, வேல் ஹோட்டல். வந்தால் இங்கே சாப்பிட்டு பாருங்கள். அனிஃபா அண்ணா இருப்பார், நாகூர் அனிஃபா. ராம்நாட்லேருந்து வந்திருக்காரு, கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுருக்காரு, இப்போ இங்கே இருக்கார். இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா, வீச் பரோட்டாலாம் வேறு லெவலில் இருந்தது, பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா இருந்தால் போதும், சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான்.
ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು